இலக்கியா சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா ஒரு வழியா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வர வழியில ஒரே கூட்டமா இருக்கு. இலக்கியா உடனே ஆட்டோ நிப்பாட்டி என்னாச்சு அப்படின்னு போய் பார்க்கறாங்க. பார்க்க ஒரு குழந்தை லைட்டா அடிபட்டு கீழே கிடக்குது. அதை பார்த்தோன்னே இலக்கியாவுக்கு சமாளிச்சு, என்னது சின்ன குழந்தைக்கு அடிபட்டிருக்கு, ஏங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறீங்க? ஏமா, அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்குமா, அந்த குழந்தைக்கு மூச்சு இருக்கா பேச்சு இருக்கான்னு தெரியல. நாம தூக்க போய் போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது? அதான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்கோம். ஏங்க, அதை பார்க்க நேரமாங்க இது, சின்ன குழந்தைங்க இது, என்னாச்சுன்னு தெரியல ஐயோன்னு சொல்லிட்டு இலக்கியா தான் வந்து ஆட்டோவில் தூக்கி வச்சு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்கள சேர்க்குறாங்க. சேர்த்தோடனே அந்த குழந்தைக்கு நல்லாவே அடிபட்டிருக்கு, பிளட் அதிகமாக போயிருக்கு, பிளட் வேணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க பிளட் குரூப்பை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது இலக்கியாவோட பிளட் குரூப்பும் அதுவாக தான் இருக்குது. உடனே இலக்கியாவே பிளட் கொடுக்குறாங்க. பிளட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ண உடனே அந்த பொண்ணுடைய பேக்கில் அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது. அவங்க அம்மாவுடைய நம்பருக்கு இலக்கியா கால் பண்ணுறாங்க. ஸோ இலக்கியாவும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அங்கே வந்தோடனே இலக்கியா, இது மாதிரி உங்கள் பொண்ணு வர வழியில் பார்த்தோமா, ரோட்டில் அடிபட்டு கிடந்தா, நான் தான் கொண்டு சேர்த்தேன், பிளட்டு கொடுத்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவோன்னு டாக்டர் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவோட இலக்கியாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றிம்மா, கடவுள் மாதிரி வந்து என் பொண்ணோட உயிரையும் எங்களுடைய வாழ்க்கையும் காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்க முடியாது, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக டாக்டர் அப்போ தான் வெளியே வராரு. வெளியே வந்தோடனே, என்னாச்சு டாக்டர், என் பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோடனே டாக்டர், நல்ல வேலைம்மா, நீங்கள் உங்கள் பொண்ணை காப்பாற்றிட்டீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எனக்கு சொல்லாதீங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க தான் இதை பற்றி யோசிக்காமல் உங்கள் பொண்ணை கொண்டு வந்து சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்க. சேர்த்தது மட்டும் இல்லாமல் தேவையான நேரத்தில் அவங்களோட பிளட்டை யோசிக்காமல் கொடுத்தாங்க. அதுதான் இப்போ உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கு. உங்கள் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நல்லாயிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முடிச்சிருவா, கண் முடிச்ச உடனே அவளை பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லவும் இலக்கியாவுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு. உடனே அந்த அம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதில் என்ன இருக்குது, சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நான் அர்ஜென்ட்டாக வெளியே போக வேண்டியது இருக்குது, நான் அப்போ வந்து உங்கள் பொண்ணை பார்க்குறேன்னு சொல்லி இலக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இலக்கியா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவும் அங்கே ஜானு பார்த்துட்டு, ஐயோ இலக்கியா என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு பதறடிச்சு ஓடி வராங்க. அதை பார்த்த கௌதமும், என்னாச்சு இலக்கியா, ஏன் மேலே ரத்தமாக இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பதறி போகிறாங்க. ஆனால் இலக்கியா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் பதறாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், வர வழியில் ஒரு குழந்தை அடிபட்டு ரோட்டில் கிடந்தா, அதை பார்த்துட்டு யாருமே கண்டுக்கவே இல்லை, நான் தான் அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்தேன், அதில் தான் அந்த குழந்தையோட ரத்தம்லாம் என் மேலே ஒட்டிக்கிச்சு. ஐயோ அப்படியாம்மா, உனக்கு ஒன்றும் இல்லையா இலக்கியா, நான் ஏதோ உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி பதறி போயிட்டோமா? ஐயோ அத்தை, எனக்கு ஒன்றும் இல்லைத்த, நான் நல்லா தான் இருக்கேன், அந்த குழந்தைக்கு தான் அடிபட்டு இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு பிளட்லாம் கொடுத்து அந்த குழந்தைய காப்பாற்றிட்டேன். சரி இலக்கியா, என்னாச்சு? கௌதம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சொன்ன மாதிரியே நாம நாகுவோடைய குழந்தைய வச்சு கோர்ட்டில் கேஸை மூவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, அதில் இந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன், எனக்கு நம்ம இந்த கேஸை இது ஒரு முடிவுக்கு வந்துன்னு நினைக்கிறேன் கௌதம், எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு இப்போதான் அப்படின்னு இலக்கியாவும் சொல்கிறாங்க. கௌதம் ஒன்னே, கண்டிப்பாக இலக்கியா, நீ சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், எனக்கு புரியுது. ஜானு ஒன்னே, இலக்கியா எப்படியோ அந்த எஸ்எஸ்கே உள்ள தள்ளி கார்த்தியை அவனது பிரிச்சிடுமா, பாவமா கார்த்தி, அவர் அப்பாவி, எதுவுமே தெரியாமல் எது சரி எது தப்புன்னு புரியாமல் அவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காமா, அதுக்காக நாமளும் அவனை அப்படியே விட்டுட்டோம்னா பாவமா கார்த்தி அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க. இலக்கியா ஒன்னே, ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கார்த்தி நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அத்தை, அவங்க கிட்டேருந்து, நீங்கள் பயப்படாதீங்க அத்தை அப்படின்னு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. அப்போது இலக்கியாவுக்கு ஃபோன் வருது. உடனே இலக்கியா அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா தான். அம்மா, ரொம்ப நன்றிம்மா, என் பொண்ணு நான் இப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போகிறேன், அதான் உங்கள்கிட்ட கால் பண்ணாம்மா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, உங்கள்கிட்ட காசுலாம் இருக்குல்ல? இருக்கம்மா, பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, அரேஞ்ச் பண்ணிக்கிறேம்மா, என் பொண்ணு உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா சொல்லி அவங்க ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே இலக்கியா யோசிக்கிறாங்க. கௌதம் உடனே, என்னாச்சு இலக்கியா அப்படின்னு கேட்க, இல்லை கௌதம், நான் கொண்டு போய் இந்த குழந்தைய கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன், அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தெரிஞ்சது, அதான் அவங்களுக்கு அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு காசு இருக்கான்னு தெரில, என்கிட்ட கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசினாங்க, நான் போயிட்டு விட்டு பார்த்து மட்டும் வந்துடுவா அப்படின்னு சொல்ல, கௌதம் பொண்ணு, விடு இலக்கியா, நானும் வரேன் கூட, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கௌதம் இலக்கியா அவங்க போகிறாங்க. பார்த்தா உண்மையாலுமே அந்த அம்மாட்ட காசு தான் இல்லை. இலக்கியா உடனே அவங்களுடைய காசை கொடுத்து அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கிறாங்க. அந்த அக்கா உடனே, அம்மா, என் பொண்ணு உயிரை காப்பாற்றி என் பொண்ணு ரத்தம் கொடுத்து இப்போது ஹாஸ்பிட்டல் ஃபீஸும் கட்டி உண்மையிலேயே உங்களை மாதிரி நல்லவங்களை பார்க்க முடியாதும்மா, நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோமா அப்படின்னு அந்த அக்கா சொல்லவும்,
இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைக்காக தான் நான் எல்லாம் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணி முடிச்சதும் என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருமா, அவர் வந்தோடனே நான் போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நீங்கள் பார்த்து போங்க, ஆட்டோ காசு இருக்கா தரவான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, என் வீட்டுக்கார்ட்ட இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பவும் பார்த்தா நம்ம நாகு கூட இருந்த ஒரு ரவுடி, அவன் பேர் சதீஷ், அவன் தான் கிராஷ் பண்ணுறான். அவனை பார்த்த உடனே இலக்கியா சொல்கிறாங்க, ஏங்க அவன் யாருன்னு தெரியுதா? தெரியல இலக்கியா, அவன் தாங்க நாகு கூட நம்ம கார்த்திக் கடத்திருந்த ரவுடி சதீஷ், அவன் போகிறான் பாருங்க உள்ள. அவன் ஏன் இங்கே போகிறான் தெரியலையேங்க, வா இலக்கியா பார்க்கலாம்னு சொல்லிட்டு கௌதமும் இலக்கியாவும் பெரிய வராங்க. வந்து பார்த்தா அந்த சதீஷ் வேற எங்கேயும் போல, அந்த அடிப்பட்ட பொண்ணையும் அந்த லேடியும் வந்து பார்த்து பேசிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இலக்கியாவுக்கு சமாதிருச்சு, இவன் யாரு இங்கே வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நிற்கும் போது அந்த லேடி பார்த்துறாங்க இலக்கியாவை. உடனே மேடம், ஐயா அங்கே நிற்கிறீங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே இலக்கியாவும் கௌதமும் தயங்கி வராங்க. அவன் இலக்கியாவும் கௌதமும் பார்த்துட்டு அவன் அதிர்ச்சி நிற்கிறான். அந்த இடத்துல அவங்களால என்ன பேசுன்னு ஒன்றுமே புரியல. அப்போதான் கரெக்டாக நம்ம இலக்கியா கிட்ட வந்ததும் அவங்க உடனே, மேடம் இவர் தான் மேடம் என் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லவும் இலக்கியா அப்படி ஒரு சேர்ந்து பேசாமல் நிற்கிறாங்க. அவங்க ஒன்று எங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல நம்ம போன உயிரை காப்பாற்றி பிளட்லாம் கொடுத்து ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் கட்டினது இவங்க தாங்க அப்படின்னு சொல்லவும் சதீஷால் பதில் பேச முடியாமல் அப்படியே கூனி குடிக்க நிற்கிறான். சே, நம்ம பொண்ணோட உயிரை காப்பாற்றி ரத்தம் கொடுத்து ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் கட்டி இவ்வளோ போய் உதவி பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு போய் நாம் இவ்வளோ போய் துரோகத்தை பண்ணியிருக்கோமே அப்படின்னு சதீஷ் பேச முடியாமல் நிற்கிறான். உடனே அந்த சதீஷ் டக்குன்னு இலக்கியா பார்த்து கையெழுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் பண்ண உதவிக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி கடன்பட்டிருக்கோம், அதுக்கு பதில் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறது நான் கடமைப்பட்டிருக்கேன் மேடம் அப்படின்னு சதீஷ் சொல்லவும் கௌதம் பண்ணி, என்ன சதீஷ், நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியாமல் இல்லை, அந்த எஸ்எஸ்கேவால் நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு உன்னால எங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சா உதவி பண்ணு, அதை விட எங்களுக்கு பெரிய உதவின்னு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்ல, உடனே அந்த லேடியும் என்ன என்ன சார் சொல்கிறீங்க புரியல சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்கவும் இலக்கியா உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதும், நினச்சம்மா இந்த மனுஷன்ட்டு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி தப்பு தண்டாக்கெல்லாம் போகாத போகாத, நீ பண்ணுற தப்பு எல்லாமே நம்ம குழந்தைய வந்தால் பாதிக்கும்னு பல முறை சொல்லியிருக்கம்மா, ஆனால் இந்த ஆள் கேட்கவே இல்லை, பாத்தியா நீ பண்ண தப்பு தான் நம்ம குழந்தைய உயிரை இன்னைக்கு போக வச்சிருக்கு, ஆனால் கடவுள் மாதிரி அவங்களே வந்து நம்ம பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போய் இவ்வளோ துரோகத்தை பண்ணியிருக்கியா, ஏன் அப்படி இருக்க, நீ என்னைக்கு திருந்துவ, என்னைக்கு மனுஷனா மாறுவ அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. உடனே சதீஷும், இங்கே பாருமா, நான் இது வரைக்கும் உன் பேச்சு கேட்கல தான், எல்லாமே நம்ம குழந்தைக்காக தான் நானும் பண்ணேன், ஆனால் கடைசி நம்ம குழந்தைக்கே இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, அது இவங்க தான் காப்பாற்றிருக்காங்க தெரிஞ்சவும் இதுக்குமே நான் மனுஷனா மாறலனா அதில் எந்த அர்த்தமும் இல்லை, விடு, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கு போக மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உனக்காகவும் நம்ம பொண்ணுக்காகவும் நேர்மையான முறையில் வாழ்கிறேன். இங்கே பாருங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்எஸ்கேக்கு எதிராக நான் வந்து சாட்சி சொல்கிறேன், ஏன்னா அவன் சொல்லி தான் நானும் நாகவும் அந்த கார்த்தியை கடத்தணும், ஏன் அன்னைக்கு கூட இவங்களை வந்து மிரட்ட வரும்போது நானும் வந்தேன், அன்னைக்கு நான் மாஸ்க்கு போட்டிருந்தேன், அதனால நான் வரேன் மேடம், நான் வந்து உங்களுக்காக ஆதரவாக சொல்கிறேன் மேடம், சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சதீஷ் சொல்கிறான். அதை கேட்டதும் இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஒரு வழியாக இந்த சதீஷை வச்சு கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே மேலே ஃபெர்ஜரி கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளிடலாம், கார்த்தியை அவங்ககிட்ட பிரிச்சிடலாம் அப்படின்னு இலக்கியாவும் கௌதமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.